ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நமது தனுசு ராசிக்கு பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், காதல் வாழ்க்கை, உங்களது அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் போன்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக ராசி பலன்களாக வழங்கியிருக்கிறோம். உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தாங்க 100% துல்லியமான பலன்களை வழங்க முடியும். இது பொதுவான ராசி பலன்கள் எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போ முக்கியமான விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்கள் வந்து செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அந்த மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக நமது அந்த தனுசு டுடே ராசி பலன் சேனல் வீடியோக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு பலன்களையும் பெற முடியும். மேலும் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் நமது வீடியோக்கள் நம்ம வந்து 12 ராசிக்கும் 12 சேனல் வந்து ராசி பலன்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சேனல் வழங்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன ஆகுதுன்னா, யூடியூப் அல்காரிதம் காரணமாக சில சேனல் வந்து தடைப்படுதுங்க. அந்த மாதிரி நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலும் தடைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை உருவாக்கி இருக்கிறோம். அதனுடைய பெயர் ஜெயசூர்யா ராசி பலன் சேனல். அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். மேலும் இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது இடையில ஐ பட்டன்லேயும் வரும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எண்டு கார்ட்லேயும் வருங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜெயசூர்யா ராசி பலன் சேனலில் நீங்கள் இணைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஜெயசூர்யா ராசி பலன் சேனலில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோவில் வழங்கியிருக்கிறோம். கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ராசிக்கு நேராக ராசி பெயர் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய டைம் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் ராசி பலன்கள் எந்த ஒன்று இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. உதாரணத்துக்கு கும்பம் ராசி பலனை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கும்பம்னு டைப் பண்ணியிருப்போம். அது பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கும்ப ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டைம் மிச்சமாகும். ஸோ நமது சேனல் ரெண்டுக்குமே நீங்கள் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு, ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிலாம் அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் முதல் நாள், தமிழ் மாத பிறப்புங்க, ஆடி மாத பிறப்பு. இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக ஏகாதசி விரத தினமாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து மொகரம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மொகரம் பண்டிகை தின வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் தனுசு ராசி அன்பர்கள் அல்லது மற்ற ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை, சுபதின வாழ்த்துக்களை, பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு நீங்கள் உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக உங்களது முக்கியமான காரியங்களை நீங்கள் சிறப்பாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாக்கு சாதுரியம் மூலமாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய பெண்டிங்கான ஒர்க்கை கூட இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியும். அதனால இன்னைக்கு நீங்க எந்தெந்த ஒர்க்லாம் பெண்டிங்ல இருக்கோ அல்லது எந்தெந்த காரியங்களை முடிக்கணுங்கிற ஆசை உங்க மனதில் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை போடுங்க. முக்கியமாக எதை முடிக்கணுமோ அதெல்லாம் முதல்ல எழுதிக்கங்க. இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்தையும் முடிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான முயற்சிகள் வந்து சிறப்பாக கைகூடுவதை நீங்கள் காண முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம். புதுவிதமான பயணங்கள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மனதில் நல்ல தெளிவு ஏற்படும். எனவே பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். இன்றைய தினம் வெளியில் போய் அவுட்டிங்கில் சாப்பிட்றதெல்லாம் கூடுமான வரைக்கும் குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சாப்பாடு முடிஞ்சா கூட எடுத்துகிட்டு போயிருங்க. அந்த மாதிரி பயணங்களின் போது வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லதுங்க. மேலும் தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க. ரொம்ப நேரம் கண் விழித்து நீங்கள் வந்து வேலை பார்க்கக்கூடாது. கரெக்டான நேரத்தில் தூங்கி கரெக்டான நேரத்தில் எந்திரிக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் அழகான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. மனதிற்கு ஆசைப்பட்ட பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வெற்றிகள் வந்து சேரும். உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலும் நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவருடைய உணர்வுகள் என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. அப்போது உங்களால் வந்து அதிகமான ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும். காதல் வாழ்க்கையில் அந்த மாதிரி புரிதல் ஏற்பட்டால் இன்றைய தினம் வேற லெவலில் ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு காதல் கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு தொழில் சம்பந்தமான முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாங்க. எதிரிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே இப்போது பலம் இழந்து காணப்படுவாங்க.
ஒரு பொம்மை மாதிரி தான் எதிரிகள் இருக்க முடியும். உங்கள எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால, நீங்க வியாபார ரீதியாக அல்லது உங்க பொதுவான காரியங்கள், ஆசைப்பட்ட காரியங்கள் ரீதியாக எல்லா விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தடைகள் அகலும், மகிழ்ச்சி பெருகும், வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்ங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தருணம் இது. இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய வெற்றிகள் கிடைக்குங்க. சும்மா இருக்காம முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இந்த தினம் நல்ல ஒரு நாள். நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமோட வேலை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும். முக்கியமான சில நெளிவு சுழிவுகளை நீங்க உங்க தொழிலில் கத்துக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோகத்திலையும் கத்துக்கொள்ள முடியும். உங்க குழந்தைகளுக்காக நீங்க அவருடைய எதிர்காலத்துக்காக இன்னைக்கு நிறைய திட்டமிடலை மேற்கொள்ளலாம். அதுவுமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் சில முக்கியமான நபருடைய ஆதரவை கிடைக்க பெறுவீங்க. அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னா, மிகுந்த ஒரு செல்வாக்கோடு இருப்பாரு. அந்த மாதிரி அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில நபர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கே ஒரு ஊக்கமாக இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே. வியாபாரத்துல நீங்க அவசரப்பட்டு முதலீடு பண்ணக்கூடாதுங்க. எல்லா விதமான ஆங்கிளையும் யோசிச்சு, எல்லா விதமான கோணங்களையும் ஆராய்த்து, நீங்க இன்றைய தினம் நல்ல ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்திக் கொண்டு புரிதலுடன் முதலீடு மேற்கொள்ளும் போது தான் உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்க குழந்தைகள் அவர்களுடைய சாதனைகள் மூலமாக உங்களை பெருமைப்பட வைக்க தருணங்களுக்கு கூட இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். பொதுவாக இன்று தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை விட அதிகமாக நிர்ணயித்துக் கொள்வீங்க. எதிர்பார்ப்பபடி ரிசல்ட் வரல அப்படின்னா அதனால ஏமாற்றணும் நீ அடைய தேவையில்லை. மீண்டும் நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம். அதனால பெரிய பாதிப்புல எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் நீங்க அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதனால நீங்க முயற்சி செய்யறதுனால எந்த தவறும் கிடையாது. உடன் பிறந்த சகோதர சகோதரியுடன் சேர்ந்து பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சொர்க்கம் பூமியில இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப குதூகலமாக மகிழ்ச்சியாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வுல இருந்து உங்க வாழ்க்கை தண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க. எனவே சிறந்த ஒரு நாள். இந்த தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக என்ன அமையும் பார்க்கும்போது எனது கணிப்பின்படி இன்னைக்கு நீங்க டார்க் ரெட் கலரை பயன்படுத்துங்க. மேலும் நம்பர் 7 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மூலம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ, இன்று தினம் உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அகலக்கூடிய பொன்னான நேரம் இது. அதனால தடைகள் விலகும். தடைகளை உடைத்தெறிந்து உங்க காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியுங்கனால முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றத தவிர்த்து விடுங்க நண்பர்களே. வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க. இன்றைய தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு புது விதமான பயணங்கள்லாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதன் மூலமாக மனதில் நல்ல தெளிவு ஏற்படுங்க. இன்றைய தினம் தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க. உடம்பு ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. சாப்பாடு விஷயம் தூக்கத்தை ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னைக்கு இன்னும் சிறப்பான ஒரு நாள். நல்ல தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய வெற்றிகளை உங்களுக்கு பெற முடியும். உங்கள் ஆசைப்பட்டபடி உங்கள் விருப்பங்கள் பெரும்பாலானவே நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இந்த சேனல் உங்க நண்பர்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல உங்க நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியில் இல்லைன்னா பரவாயில்ல, நமது பேக்கப் சேனல் இருக்க ஜெயசூரிய ராசிபலன் சேனல் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. மேலும் இப்போ இந்த வீடியோ முடிய போதிலே இந்த கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் வரும். அதுலேயே நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நாம வித் டைம் லைனோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா டைமோட கொடுத்துருக்கோம். ஸோ கும்பம் ராசினா கும்பராசிக்கு நேராக இருக்கக்கூடிய டைம் லைனை கிளிக் பண்ணீங்கன்னா நேராக கும்பராசிக்கு போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்க நெருக்கமானவர்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம். அவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. நமது ஜெயசூரிய ராசி பலன் சேனலுக்கும் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படிலாம் அமையுது அப்படின்ற புதிய வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே.